நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருப்பு கவுனி அரிசியை வச்சு பாயாசம் தாங்க பண்ண போகிறோம். டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம். தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, நட்ஸ், ஏலக்காய், உப்பு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல். நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பையும் பிளாக் கவுனி ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளாக் கவுனி ரைஸை நைட்டே நீங்கள் தண்ணியில் வச்சு ஊற வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரைஸு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த ரைஸை மென்று சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். ஊற வச்ச ரைஸை நான் பாதி ரைஸாக வடிச்சிட்டேன். மீதி இருக்கிற ரைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயாசம் வைக்க போகிறேன். குக்கரில் பாசிப்பருப்பையும் அந்த கருப்பு கவுனி ரைஸ் வாட்டர் ப்ளஸ் அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் லைட்டாக ஒரு கல் உப்பு, அவ்வளோதாங்க. கொதி வர்றப்போ நீங்கள் குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மூடிட்டு 5 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த பாசிப்பருப்பெல்லாம் குழஞ்சி அந்த ரைஸ் மட்டும் லைட்டாக குழஞ்சி ஒரு மாதிரி உதிரியாக இருக்கும். அதுதாங்க பக்குவமே. நாம் வச்சுக்கோங்க. இது கூடவே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கூட வேறு ஏதாவது சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு, கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறுங்க. கிளறின பிறகு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஆட் பண்ண பிறகு துருவின தேங்காய், பொடியாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் நீங்கள் நெய்யில் வதக்கிறப்போ சும்மா கும்முன்னு வருங்க. அந்த ஸ்மெல்லு 4 வீட்டுக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த தேங்காயை நெய்யில் வதக்கிறப்போ வாசனை சூப்பராக வருங்க. அப்படி கோல்டு கலர் அழகாக வரும். அந்த கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினது பிறகு வீட்டில் நட்ஸு இல்லைன்னா பாதாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக அதோட நட்ஸ் நம்ம வாயில் போகிறப்போ அதை கடிக்கிறப்போ ஒரு க்ரன்ச்சினஸ் சூப்பராக இருக்குங்க. இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி, திராட்சை நமக்கு மெயின் இதில் தேங்காய் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் தேங்காய் மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா நம்ம தாளிப்பை? ஸோ ஃபைனலாக கோல்டன் கலரில் சும்மா தகன்னு இருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த தாளிப்பு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த பாயசத்தை கூட இந்த தாளிப்பை ஆட் பண்ண போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே சாப்பிடணும் போலவே இருக்குது. அதை அழகாக டீஸ்பூனால் ஒரு கிளறி சாப்பிட்டா அப்பா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. சொர்க்கமே பார்க்காதவங்க பார்த்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான பிளாக் கவுனி ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.